ஹலோ வைவர்ஸ் ஏவிரிஸ் பேர் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கிற ஒரு கஸ்டமருக்கு ஏவிஆர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு காலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக மதுரையிலேருந்து நான் வந்திருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் காலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்குறோம், சவுண்ட் அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவிஆர் ரிலேட்டடாக நீங்கள் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அது மாதிரி ஏவிஆர் வந்து சர்வீஸும் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம். ஸோ சேல்ஸு சர்வீஸு எது வேணாலும் தாராளமாக நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய நம்பரையுமே வந்து நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெனானில் 3800H இந்த மாடல் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாடலுக்கு பட்ஜெட்டில் டாகாவில் 607 இந்த மாடல் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்தது. ஸோ சென்ட்ரு பார்த்திங்கன்னா 607 உள்ள சென்ட்ரு தான். ஊஃபர் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து டாகா தான். டாகாவில் 212 SE அப்படிங்கிற மாடல், 250 வாட்ஸ் பவரு. சரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பேக்கேஜில் வரக்கூடியது தான். 607 உள்ள சரவுண்டு ஸ்பீக்கர் அது. ஸோ சரவுண்டு ஸ்பீக்கரை வந்து இங்கே வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். தென் அட்மாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் போல்கில் OWM3. இந்த ஃபால் சீலிங் இல்லாததுக்கு இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து நம்ம சீலிங் மவுண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கருமே வந்து டிஸ்கண்டினியூ ஆகிருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து வேறு மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம போட்டு சீலிங் ஸ்பீக்கர்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ டோட்டல் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5.1.2 செட்டப்பு. ஸோ இந்த செட்டப்பில் ஏவிஆர் மட்டும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஏவிஆர். ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து சார் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பீக்கர்ஸில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். பட்டு ஸ்பீக்கர்ஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நம்ம பண்ண டியூனிங்னால் இது வந்து ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ டாகா வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு, சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட தாட்டும் இருக்கும். பட் நான் டாகாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் 3 இது வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். திருச்சியில் ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தேன் 807F, அது வந்து கொஞ்சம் ஹையர் மாடலு. அதுக்கப்புறமேட்டு மதுரையிலே வந்து பார்த்திங்கன்னா 506 போட்டு டெனானில் 2800H மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து நான் டாகாவில் பண்ணக்கூடியது 3வது 607. ஸோ எல்லா வேரியண்ட்லேயுமே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து டாகா வந்து நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஹோம் தியேட்டர் எதுக்காக வாங்குவோம்னா படம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஹோம் தியேட்டர் வந்து வாங்குவோம். நம்ம பாட்டு கேட்குறதுக்கு இந்த மாதிரியான ஹோம் தியேட்டர் வந்து அவ்வளோவா நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து படம் பார்க்குறதுக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர் தான். இதில் வந்து 9 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம், 4 சப்வூஃபர் வந்து போட்டுக்கலாம். பட் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஆம்ப்ளிஃபையர் வந்து வாங்க மாட்டாங்க, வெறுமனே ஸ்டீரியோ தான் வாங்குவாங்க. ஸோ அந்த ஸ்டீரியோக்கு வந்து பாட்டு கேட்குறதுக்கு வேறு மாதிரியான ஹையர் அண்டு ஸ்பீக்கர்ஸு கெஃப்பு ஃபோக்கல் அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து 7 ஸ்பீக்கர் 8 ஸ்பீக்கர் 10 ஸ்பீக்கர் 11 ஸ்பீக்கர் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது நம்ம படம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுக்கணும், ஒரு ஹோம் தியேட்டர் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டாகா வந்து ஒரு நல்ல அருமையான சாய்ஸ் தான். அது மாதிரி இந்த ஊஃபருமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா பண்ணுது. ரொம்ப வந்து ஒரு வைப்ரேஷன் இல்லாமல், ரொம்ப அந்த ரம்பிளிங்கும் இல்லாமல், அந்த ரேட்டில் இந்த சொல்லுவாங்க இப்போ போல்கில் HTS2 பார்த்திங்கன்னா சரியாக டியூன் பண்ணலன்னா ஃபுல்லாக ரேட்டில் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷன் வரும். பட் டாகாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரேட்டில் ஒரு வைப்ரேஷனில் நல்லா இருக்குது. எந்த இடத்துல பஞ்ச் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வருது. பஞ்ச் இல்லாத நேரத்தில் நமக்கு அனாயிங்க ஒரு எஃபெக்ட் வரும் மற்ற சப்வூஃபரில். ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட்டுமே இதில் வந்து வரல. ஸோ டாகாவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹையர் அண்ட் சப்வூஃபர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 250 வாட்ஸ் பவர் கொண்டது. ஸோ இதுதான் நம்ம வந்து கொடுத்த செட்டப்பு. ஸோ ஓரளவு வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம், அதிக பட்ஜெட்டுக்கெலாம் வந்து கொடுக்கல. ஸோ ஏவிஆரை பொறுத்த வரைக்கும் 9.4 சேனல், டெனானில் 3800H. இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து ஏவிஆரில் வந்து காம்ப்ரமைஸே வந்து பண்ணலை. இப்போ 7.2 எடுத்தாங்கன்னா அதில் RO 3D வராது, ப்ரீ அவுட் இருக்காது. பட் இதில் வந்து RO 3D வந்துடும், ப்ரீ அவுட் வந்துடும். எல்லா போர்ட்டுமே 8Kல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படினாலும் நமக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாளடைவில் இன்னும் கொஞ்சம்
இப்போ பவர் ஆம்பிளிஃபையர்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஏவிஆரில் இருக்குது. ஸோ ஏவிஆரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹையர் அண்ட் ஏவிஆர் தான் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து பட்ஜெட்டுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம எல்லாமே காலிப்ரேஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ காலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து பண்ணியிருக்கிறாங்க. நான் கொடுத்து ஒரு 1 வீக் ஆகுது. பட் அவங்களே வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ நான் கொடுத்த எஃபெக்ட் வந்து அந்த டைமில் அவங்களே பண்ண போகும்போது வந்து வரலை. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து காலிப்ரேஷன் வந்து பண்ணணும். சும்மா நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மைக் வச்சுட்டு இப்போ நம்மளுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். அவங்க கொடுத்த மைக்கு ப்ளஸ் நம்ம லேப்டாப்பில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். பட் வெறுமனே அவங்க கொடுத்துருந்த மைக் வச்சு நம்ம பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து வராது. பட் மேனுவல் டியூனிங்கை விட இந்த மாதிரி டிரெக்ட் டியூனிங்கு ஆர்ஏடபிள்யூ வித் ஆடிசை மைக் வச்சு டியூன் பண்ணுறது. ஸோ இதில் இந்த மாதிரி டியூன் பண்ணிங்கன்னா இதோட சவுண்ட் அவுட்புட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம டியூன் பண்ணி கொடுத்த கஸ்டமர் வீட்டில் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டியூன் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டியூன் பண்ணாமே வந்து பார்ப்பாங்க. நிறைய வந்து காசு செலவு பண்ணுவாங்க. பட் இந்த டியூனிங் வந்து காசு செலவு பண்ண மாட்டாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சில சவுண்ட் அவுட்புட்டு சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிருந்தீங்கன்னா எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் வந்து லிவிங் ஹாலில் செட் பண்ணி தரணும்னா நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஹாலில் செட் பண்ணது தான், அக்கோஸ்டிக்ஸ் பண்ணாத நார்மலான ஒரு லிவிங் ஹாலு. ஸோ லிவிங் ஹாலில் செட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஏவிஆரை வந்து யூஸ் பண்ணலாம். இதே இது நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் ரூம் போட்டிங்கன்னா படம் பார்க்குறதுக்குன்ட்டு நம்ம வந்து நேரம் ஒதுக்கி அதுக்குன்ட்டுன்னு நம்ம வந்து நேரம் செலவிட்டு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. நம்ம டிவி பார்க்குற நேரம் எல்லாமே வந்து ஏவிஆரையும் போட்டு விட்டுட்டு அதோடு சேர்த்து நம்ம வந்து சவுண்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் லிவிங் ஹாலில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.